பட்னம் என்கிற கிராமத்துல இருக்கிற ஜனங்களை இத்தனை நாள் கொடுமை பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கிறது அஜ்மீர் அப்படின்னு தெரிஞ்சு ஜனங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பேயா திரும்பி வந்த அஜ்மீர் என்னென்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு எல்லாரும் யோசித்து பயந்துகிட்டு இருப்பாங்க. கூட்டத்துல இருந்து வீரையா வந்து இப்படி சொல்றாரு. நிஜமாவே அஜ்மீர் எங்களை கொல்றதுக்கு மறுபடியும் திரும்பி வந்திருக்கானா? நீங்களாம் எதுக்கு இவ்ளோ பயந்துகிட்டு இருக்கீங்க? இதுக்கு காரணமான அந்த அஜ்மீர் யாரு? அந்த பையன் எங்க இருந்து வந்தானே தெரியல. அந்த பையன் இந்த ஊர்ல தான் இருந்தான். அவனும் அவன் பாட்டியும் சேர்ந்து இந்த ஊர்ல தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அஜ்மீர் ஊருக்குள்ள வந்து நிறைய நாட்கள் ஆனா கூட அவரு யாருகிட்டயும் பேச மாட்டாரு. அது மட்டும் இல்லாம எதுவும் வேலை செய்யாம ஊரெல்லாம் திரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அவரு இருட்டான பிறகு வீட்டுக்கு வருவாரு. அப்ப அவன் நடந்துக்கிறத பார்த்து பிடிக்காத அவங்க பாட்டி இப்படி கேக்குறாங்க. ஏய், என்னோட வேலை உனக்கு? ஊரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்க. ஆமா, வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? ஆமா, செத்து போன உங்க அப்பா அம்மா பெரிய தங்கத்து மூட்டை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? ஒரு நாள் வீட்டுக்கு வந்தா நிம்மதியா விட்டுறதே இல்ல. அப்படி அஜ்மீர் பாட்டி மேல கோவப்பட்டுக்கிட்டே தட்டுல சாப்பாடு போட்டு சாப்பிடுறாரு. ஆனா பாட்டி மட்டும் அஜ்மீரை சும்மாவே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அஜ்மீர் அந்த தட்டை கோமா விசிறி போட்டு, வயசு ஆக ஆக உனக்கு புத்தி மாறி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ செத்து போனா கூட நான் நிம்மதியா இருப்பேன். ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் நீயோ சாக வேண்டியவதான். அப்ப உனக்குன்னு ஒருத்தங்க கூட இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு பாட்டி சொன்ன அந்த வார்த்தை அஜ்மீரோட மனசுல ஆழமா பதிஞ்சிடுது. அஜ்மீர் அந்த நேரத்துல தூங்கலாம் அப்படின்னு அவனோட ரூமுக்கு போறான். அப்ப கட்டில படுத்துக்கிட்டு ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். வயசே ஆகாம இருந்தா எப்படி இருக்கும்? இப்படியே இளமையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்ப அஜ்மீர் அவனுக்கு சாவே வரக்கூடாது, எப்பவுமே அவன் உயிரோட இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அவனோட கோரிக்கை இன்னுமே ஸ்ட்ராங் ஆகுற மாதிரி ஊரு ஜனங்க சில விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கிறத அவன் கேக்குறான். என்ன வீரையா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு 50,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு. ஆமா, அதுக்கு தான் நீ கூட சொந்த வீட்டு அடமானம் வைக்கலான்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தையே. இப்ப எனக்கு எந்த அவசியமும் இல்ல கேசையா. எனக்கு தேவையானதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப அதை கேட்ட உடனே கேஷவா ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அவ்ளோ சடனா அவ்ளோ பணத்தை நீ எப்படி கொடுத்து கடனை தீர்த்தன்னு கேக்குறான். அப்ப வீரையா, நான் பொலிமேதி தேவதை கிட்ட வேண்டிக்கிட்டேன்டா. அப்படி வேண்டிக்கிட்டதாலதான் என் மாமா கஞ்ச பிஸ்னாரி இருக்காருல்ல, அவர் கூட எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாரு தெரியுமா? அதுதான் அந்த தேவதையோட மகிமை. ஊர்ல இருக்கிற எல்லாரோட வேண்டுதலும் பலிக்குது. ஆனா அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நான் அந்த தேவதைக்கு பலி கொடுத்ததாலதான் என் வேண்டுதலே பலிச்சது. அதெல்லாம் கேட்ட பிறகு அஜ்மீர் யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நேரம் அப்படியே நடந்து போகிறான். அதுக்கப்புறம் அவங்க ஊரு வெளியே இருக்க ஒரு கோயிலுக்கிட்ட போறாரு. அங்க பார்த்தா நிறைய பேரு பலி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அஜ்மீர் அதெல்லாம் பார்த்து, நிஜமா இந்த கடவுளுக்கு இவ்ளோ சக்தி இருக்குதுன்னா நான் கூட சாவுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நானும் வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு யோசித்த பிறகு அஜ்மீர் அங்க இருந்து கிளம்பி அவனோட வீட்டுக்கு போயிடுறான். இப்படியே காலம் கடந்து போய்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துல அவன் அந்த சாமிக்கு என்ன பலி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அவனோட கோரிக்கை தனித்துவமா இருந்ததால ஏதாவது தனித்துவமா பலி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் அஜ்மீர் அதே நாள் ராத்திரி ஆன உடனே அவங்க பாட்டிய கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போறாரு. அப்படி இருட்டுல அவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பாட்டி எங்க போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அஜ்மீர் மட்டும் எதுவுமே சொல்லாத பாட்டி அங்க இருந்து கூட்டிட்டு போவான். ஆனா அதே நேரத்துல அவங்க நடந்து போகிறத ஊர்க்காரங்க சில பேரு பாக்குறாங்க. என்னடா அர்த்தராத்திரியில இவங்க எங்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கூட இவங்க பின்னாடியே போறாங்க. கடைசியா அஜ்மீர் அந்த ஊர் தேவதை கிட்ட அவங்க பாட்டிய கூட்டிட்டு போறான். அங்க இருந்த பெரிய கத்திய அவன் கையில எடுக்கிறான். அத பார்த்த உடனே பாட்டி ரொம்பவே பயந்து போறாங்க. பாட்டி, என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால நான் இப்ப பண்ண போற இந்த வேலையால நீங்க எதுவும் கோவப்படாதீங்க பாட்டி. என்னடா பண்ண போற? என் வேண்டுதல் நிறைவேறணுங்கிறதுக்காக நான் உங்களை பலி கொடுக்க போறேன். அது கேட்ட உடனே பாட்டிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்குள்ள அவன் அந்த பாட்டியோட கழுத்தை வெட்டிடுறான். அத பார்த்த கிராமத்தாளுங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆனா அஜ்மீர் மட்டும் ரொம்பவே சந்தோஷத்துல கொண்டாடிட்டு இருப்பான். அப்ப அவங்க, இந்த மாதிரி ஒரு ஆளை அப்படியே விட்டுட்டா ஊருக்கே பிரமாதம் அப்படின்னு நினைச்சு அவன்கிட்ட போய் அங்கே இருந்த சில பொருட்களை எடுத்து அவனை அடிச்சு சாகடிச்சிடுறாங்க. அவனோட தலையில உடம்புல அப்படின்னு எல்லா இடத்துலயும் அடிச்சு அவனை தண்ணியில தூக்கி போட்டுடுறாங்க. அப்படி நடந்தது எல்லாமே மந்திரவாதி கிட்ட சொல்றாங்க. அஜ்மீர் மனுஷனா இருக்கும் போதே இவ்ளோ மோசமான காரியத்தை பண்ணிருக்கானா, இப்ப எவ்வளவு மோசமா இருப்பான்னு நினைச்சு பாரு. ஐயா, நீங்க தாயா ஏதாவது பண்ணணும், நீங்க தாயா எப்படியாவது எங்களை எல்லாத்தையும் காப்பாத்தணும் அப்படின்னா அவனால கொல்லப்பட்ட அவங்க பாட்டியோட மண்டவோடு வேணும்.
ஐயா, அவன் என்னைக்கு அப்படிலாம் பண்ணானோ அன்னையில இருந்து அந்த கோயில் பக்கம் யாருமே போறதே இல்லைங்க ஐயா. அப்படின்னா அந்த பாட்டியோட தலை அந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறோம். அப்புறம் மந்திரவாதி வீரையாவை மட்டும் என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டு ஜனங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள போக சொல்றாரு. உடனே ஜனங்க எல்லாருமே அங்கிருந்து சீக்கிரமா வீட்டுக்குள்ள கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வீரையா மந்திரவாதி பின்னாடி நடந்து போறாரு. அந்த நேரத்துல அவரு பேய பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு நடந்துட்டு போயிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல அந்த பேய் ஊருக்குள்ள வந்துடுது. எல்லா வீட்டு முன்னாடியும் மண்டவோட கட்டி வச்சிருக்கிறதால அதனால உள்ள போக முடியல. அப்ப கேசவா வீட்டோட ஜன்னல்ல இருந்து அந்த பேய பாத்துக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு நீ சாக போறடா கேசவா, வெளிய வாடா. உன் ஆட்டெல்லாம் இன்னையோட முடிய போகுது. நீ கண்டிப்பா அழியதான் போற. அதையும் நான் பாத்துறேன்டா. எனக்கு கண்டிப்பா ஒரு நேரம் வரும். அப்ப நான் உங்க யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் அங்கிருந்து மாயமாகிடுது. இன்னொரு பக்கம் நடுராத்திரியில ஒரு திருடன் இந்த ஊருக்குள்ள வந்துடுறான். உண்மைய சொல்லணும்னா இந்த திருடன் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு தான் இந்த ஊருக்குள்ள ஓடி வரான். அப்பாடா, இன்னைக்கு நான் தப்பிச்சிட்டேன்டா சாமி. மறுபடியும் திரும்பி போறதுக்கு இங்கே இருந்தா என்ன? இருட்டா அமைதியா இருக்கும். அவன் நடந்து முன்னாடி போய்கிட்டு இருப்பான். அப்ப அவன் எல்லா வீட்டு முன்னாடி இருக்க மண்ட ஓடுகளை பாப்பான். அவனுக்கு வசதியா இருக்க ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு அவன் தேடிக்கிட்டு இருப்பான். சரியா அந்த நேரத்துல ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிடும். அப்ப வரைக்கும் இருந்த அமைதி எல்லாமே போய் ரொம்ப வேகமா அடிக்கிற காத்தோட சத்தம் கேட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஏதோ டவுட் வந்து அவன் கீழே விழுந்திருக்க அந்த கட்டைய கையில எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் முன்னாடி நடந்து போறான். அப்ப அந்த பேயி மேல காத்துல அவன் பின்னாடி பறந்து வந்துகிட்டு இருக்கும். இதாயா அந்த இடம்? வீரையா, அந்த பாட்டியோட மண்டவோட எடு. அதை எடுத்தோம்னா நம்ம வேலைலாம் முடிஞ்சு போயிரும். இப்ப அந்த இடம் முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. இப்ப இருக்க நிலைமைக்கு வீரையா அஜ்மேர் பாட்டியோட மண்டை ஓடு கிடைக்குதா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் பேய் துரத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறது தெரியாத நம்ம திருடன் நடந்து போய்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அந்த தலைய பிரிச்சு அந்த திருடனுக்கு முன்னாடி விசிறி போடுது. அத பார்த்த உடனே திருடன் ரொம்பவே பயந்து போறான். அங்கிருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு அந்த திருடன் நினைக்கிற நேரத்துல அவன் முன்னாடி அந்த பேய் வந்து நிக்குது. யாரா நீ? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஒரு திருடன். ஆனா நான் திருடுறதுக்காக இங்க வரல. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு அந்த திருடன் விவரிச்சு எல்லா விஷயத்த சொல்லும் போது பேய், அப்படின்னா நான் இப்ப சொல்றத மட்டும் பண்ணு, இல்லன்னு வையு உன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. பேய் அப்படி சொன்ன உடனே அவன் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல அந்த பேய் ஜோரா கத்த ஆரம்பிக்குது. அப்ப பேய் கத்துறத கேட்ட உடனே சில பேரு வீட்டுக்குள்ள இருந்து வெளியேட்டி பாக்குறாங்க. ஆனா அந்த பேய் கையார யார் ஒருத்தர் சாக போறாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அந்த நேரத்துல ஓடிட்டு இருந்த அந்த பேய் தெரியாம அங்க இருந்த லைட் கம்பத்துக்கு இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தவன் எந்திரிச்சு நிக்கிறதுக்குள்ள அந்த பேய் அவன் முன்னாடி வந்து நிக்குது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையாடா? இரு, உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறேன். அப்படி அந்த அடி வாங்கிட்டு இருந்த திருடனுக்கு வலி தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் அந்த பேயோட காலை பிடிச்சுக்கிட்டு தயவு செய்து என்னை விட்டுடு, என்னால தாங்க முடியல அப்படின்னு வேண்டிக்கிறான். அப்ப அந்த பேயே அவனை எழுப்பி, நீ எனக்காக உன்னை திருடி கொடுத்தா நான் உன்னை அப்படியே விட்டுறேன். என்ன நான் திருடணும்? ஐயா, கிடைச்சிருச்சு. வீரையா அவருக்கு மண்டவோட கிடைச்சது சொன்ன உடனே மந்திரவாதி அவர்கிட்ட வந்து அந்த மண்டவோட வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் வீரையா இந்த மண்டவோட வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மந்திரவாதி கிட்ட கேக்குறாரு. முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஆத்மாவை அடக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கும் கண்டிப்பா ஆத்மா தேவை. அவர் சொல்றது எதுவும் புரியாத வீரையா தலை சொரிஞ்சுக்கிட்டே அவரை பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் மந்திரவாதி அவரை முன்னாடி பாட்டியோட தலை ஓட வச்சுக்கிட்டு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பேய் கேசவாவோட வீட்டு முன்னாடி இருக்கு. நீ போய் அந்த மண்டவோட எடு. நீ அப்படி பண்ணா நான் உன்னை விட்டுறேன். அது நீங்க சொல்ற மாதிரி நான் பண்ணிடுறேன். பேய பார்த்து ரொம்பவே பயந்து போன திருடன் கேசவாவோட வீட்டு முன்னாடி போய் அவன் வீட்டு முன்னாடி இருக்க அந்த மண்டவோட எடுத்துடுறான். அதுக்கப்புறம் ஆகாயத்துல இடி இடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதை விசிறி போட்டு அவன் பேய் கிட்ட வந்து நிக்கிறான்.
நீ அந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து அப்பாவித்தனமா எங்கிட்ட மாட்டிக்கிட்டியேடா. அதுக்கப்புறம் அந்த பேய் அவனோட தலைய உடைச்சிடுது. அதுக்கப்புறம் கோவமா அங்க இருக்க கேசவாவோட வீட்டுக்குள்ள நுழையுது. இன்னொரு பக்கம் மந்திரவாதி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்க நேரத்துல அந்த மண்டவோட ஏதோ ஒரு சக்தியை சுத்திக்கிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் வீரையா ரொம்பவே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பாரு. கேசவா, கேசவா, நான் உனக்காக ஹால்ல வெயிட் பண்றேன்டா, சீக்கிரம் வெளியே வா. ஹாலெல்லாம் தேடிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள போகுது. கேசவா அவங்களோட மனைவியோட ஒரு மூலையில நின்னுக்கிட்டு பயந்துகிட்டு இருப்பான். அப்புறம் அந்த பேய் அந்த ரூமுக்குள்ள போய் கேசவாவை கோவமா பாக்குது. எதுக்குடா கேசவா, எதுக்கு பயந்துட்டு இருக்க? நான் தான் உன்கிட்ட சொன்னல இன்னைக்கு உன் கதை முடிய போகுதுன்னு. உன்னை கொல்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன்டா. தயவு செஞ்சு எங்களை கொன்னுறாத. அதுக்கு பதிலா நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன். சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணு. அதுக்கப்புறம் பேய் கேசவாவோட சேர்ந்து வீட்டு வெளியே வரான். அப்புறம் வீட்டு வெளியே விழுந்து கிடந்த அந்த டெட் பாடிய பார்த்து அவன் ரொம்ப பயந்து போறான். கேசவாவோட பயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு அவனை வச்சு எல்லா வீட்டு முன்னாடி இருக்க அந்த மண்டவோட பிச்சு எடுக்கலாம் அப்படின்னு பிளான். அதே மாதிரி கேசவா கூட பயந்துகிட்டே போய் எல்லா வீட்டு முன்னாடி இருக்க மண்டவோட கழட்டிடுறாரு. அத பார்த்து பேய் ரொம்ப சந்தோஷப்படுது. இன்னொரு பக்கம் மந்திரவாதி பூஜை பண்ணிட்டு இருந்த இடத்துல இடிச்சு அந்த ஒரு மின்னல் வந்து அந்த இடத்தை தாக்குது. அப்ப ஒரு வெளிச்சம் வந்ததை பார்த்து வீரையா கண்களை மூடிக்கிறாரு. அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆன உடனே அவங்க முன்னாடி பேய் வந்து நிக்குது. அந்த பேய் வேற யாரோ இல்ல, ஆஜ்மீரோட பாட்டி. உன்னை இந்த உலகத்துக்கு கூப்பிட்டது நான் தான். உனக்கு என்கிட்ட என்ன வேலை? அப்ப நடந்த எல்லா விஷயமும் அவரு சொல்றாரு. அதை கேட்ட உடனே, அப்பனா ஆன்மாவா மாறன பிறகு கூட அந்த அஜ்மீருக்கு புத்தி வரலையா? அப்பனா நான் வளர்த்த விதம் தான் தப்பு. அதெல்லாம் சரி பண்றதுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு நேரம் வந்திருக்கு. நீங்க அதை பண்ணுவீங்களா? என்ன சொல்லு? அஜ்மீரோட ஆத்மாவை நீங்க அழிச்சாகணும். அத கேட்ட உடனே பாட்டி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்குள்ள வீட்டு முன்னாடி மந்திரவாதி மந்திரிச்சு கொடுத்த அந்த மண்டை ஓடு இல்லாத காரணத்தால ஜனங்க பயந்து போய் வீட்டு வெளியே வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சாகடிச்சு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அத நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுப்பீங்க. சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த அஜ்மீர் அவன் பாக்குற எல்லாரையும் சாகடிக்க ஆரம்பிச்சான். இன்னொரு பக்கம் ஒரு குட்டி பாப்பா அழுறத கேட்ட உடனே அந்த குழந்தைய சாகடிக்கணும் அப்படின்னு போறான். சாகடிக்க முன்னாடி போய்கிட்டு இருந்த அஜ்மீருக்கு முன்னாடி இன்னொரு பேய் வந்து நிக்குது. அவனை ரொம்ப வேகமா கீழே தள்ளிடுது. அஜ்மீர் அந்த பேய பார்த்து இப்படின்னு சொல்றான். பாட்டி, நீங்க தானா இது? எனக்காக திரும்ப வந்துட்டீங்களா? நீ பண்றது ரொம்ப தப்பு அஜ்மீர். ஆமா பாட்டி, இந்த மனுஷங்களை ஒரே அடியா சாகடிக்கணும். நான் அப்படியே பண்ண போறேன். அஜ்மீர் என்னமோ ஜனங்களை சாகடிக்கிறதுக்காக போறான். இன்னொரு பக்கம் பாட்டி அவனை தடுத்து அவனை தோக்கடிக்க ட்ரை பண்றாங்க. இப்படி அவங்க நடுவுல சண்டை ஆரம்பிக்குது. அதே நேரத்துல மந்திரவாதி அந்த இடத்துக்கு வராரு. கபால சக்தி வினாக்ஷண முப்தி விஸ்வம் பரிஞ்சே ஆத்மாத்மலோ, பலியை ஏத்துக்கோங்க, பலியை ஏத்துக்கோங்க. அப்படி மந்திரவாதி மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்ச உடனே அஜ்மீரோட ஆன்மா வீக் ஆக ஆரம்பிக்குது. சரியான நேரத்தை பார்த்து அவர் அந்த பேய தாக்குறாரு. அப்ப அந்த பேயி துண்டு துண்டா கீழே விழுந்து பஸ்மம் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மந்திரவாதி அந்த பேய்கிட்ட வந்து, நீங்க வந்து இந்த கிராம மக்களோட உயிரை காப்பாத்திட்டீங்க. இதுல நான் என்ன பண்ண? அவன் பண்ண தப்புக்கெல்லாம் இதுதான் அவனுக்கு சரியான தண்டனை. அஜ்மீரோட ஆன்மாவை நாசனமாக்குனதால பேய்க்கும் அதுக்கப்புறம் மந்திரவாதிக்கும் ஜனங்க நன்றிகளை தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் அங்கிருந்து மாயமாயிடுது. அப்புறம் மந்திரவாதி கூட அவர் வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அஜ்மீர் பஸ்மமாகி 12 நாட்களுக்கு அப்புறமா மந்திரவாதி அவரோட இடத்துல பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவர் முன்னாடி ஒரு மண்டவோடு வந்து நிக்குது. அத பார்த்த மந்திரவாதி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்ன குருஜி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் மறுபடியும் திரும்ப வந்துட்டேன். இனி உங்களை விட மாட்டேன்.
For more horror stories, please subscribe our channel.